ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 21வது பாட்டு. அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொலைய. அதாவது இன்ன வரைக்கும் நம்ம அம்பிகை யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு. இல்லாட்டி அம்பிகை இந்த பாடல் இருக்குல்ல, அபிராமி அந்தாதி, இந்த பாட்டை வந்து நம்ம இன்ன வரைக்கும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி சொல்லாமல் இருந்த பாவங்கள்லாம் தொலைஞ்சு நமக்கு அம்பியோட முழு அருள் கிடைக்கணும்னா இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னு பார்த்துடலாம். மங்களை செங்கலச முளையால் மலையால் வருணச் சங்களை செங்கை சகலகலாமயில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பொன் கொடியே. அதாவது நித்தியமான, அதாவது நிரந்தரமான மங்களத்தை கொண்ட அந்த குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் மங்களத்தை தெரிஞ்சுடுவாங்க. அது மாதிரி நிரந்தரமான மங்களத்தை கொண்ட அபிராமி அன்னையே. அதே மாதிரி அந்த கங்கை இருக்குல்ல, கங்கையை வந்து தலையில் சூடுனவர் தானே சிவபெருமான். அந்த பொங்குற கங்கையவே, அலைகள் பொருந்திய பெரிய கங்கையவே தலைமேல் சுமந்த ஈசன் சிவபெருமானில் பாதியை ஆட்கொண்டவளே. அதாவது சிவனில் ஒரு பாதி வந்து அம்பிகை இருப்பாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சங்குகள் இருக்குல்ல, சங்கு எப்படி வளைஞ்சிருக்கும் அது மாதிரி அழகிய கைகளை உடையவளே. அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாட்டில் ஐஸ்வர்யம் பொருந்தியவளே. அது மாதிரி ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒவ்வொரு சாமி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சொல்லிட்டோம். அடுத்து பொன் நிறத்திலான பிங்களைன்னு ஒரு தெய்வம் இருக்குது. அது வந்து பொன்னிறத்தம், தங்க நிறத்திலானவங்க. அடுத்து நீல நிற காளி. அடுத்து சிவப்பு நிறம் செந்நிறத்திலான லலிதாம்பிகை. அடுத்து வெண்ணிறம் ஒயிட்டு வெள்ளை நிறத்திலான வித்யாதேவி. அடுத்து பச்சை நிறத்திலான உமையன்னை. இவங்க எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டை தொடர்ச்சியாக படிங்க, அம்பிகையோட அருளை பெறுங்க. நாளைக்கு நம்ம படிக்க போகிற பாட்டு 22வது பாட்டு. இனி பிறவா நெறி அடைய. வயசானவங்களாம் இனிமேல் நமக்கு இப்போ நம்ம அடுத்த ஜென்மம் நமக்கு வேணான்னு சொல்கிறவங்களாம் அந்த 22வது பாட்டை படிக்கலாம். அந்த பாட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.